வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரிசையில் வந்து பாருங்கள், நம்ம இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கும்ப ராசி அப்படின்னாலே சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி. நிறைய விஷயம் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். ஆனால் என்ன, நம்மளுக்கு இப்போ பெரிய மந்தத்தன்மை அப்படின்றது இருக்க தான் செய்யுது. பெருசாக கும்பத்துக்கு ரொம்ப டைம் ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நாளாக ஏறக்குறைய சில மாதங்களாக நான் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கள் நல்ல வார்த்தை ஏதாவது இந்த மாதமாவது சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறோங்க, கவலைப்பட வேண்டாம். சரி, இது மாதிரி இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அக்டோபர் மாதம் உலகத்தில் இருக்க அத்துணை கும்பராசி அன்பர்களுக்குமான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு நிறைய கும்பராசி அன்பர்கள் இருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு எங்களோட சுய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க, நாங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாங்கள் வந்து பாருங்கள், எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்கள் நாங்கள் செய்யக்கூடிய தருணத்தில் இருக்கோம், முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். அப்போ நாங்கள் ஜாதகம் அப்படின்னு ஒன்று பார்த்து செய்யலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கலான்னு இருக்கோம். செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமா இல்லை பிரச்சனையில் போய் முடியுமா அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நிறைய பிரச்சனை எங்கள் ஜாதகத்தில் நாங்கள் பிறந்ததுலேருந்தே இருக்குது, எப்போ தான் நாங்கள் ரிலீவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஹைன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணால் பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து பாருங்கள், கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் அப்படியே வெளியே வருவீங்க. ஓகேங்க. செகண்ட் ஆஃப் ஆஃப் அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விலைக்கு வந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பெருசாக ஃபேவராக இல்லை, செகண்ட் ஆஃப் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிலாம் இல்லை, ஓகே ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு 4ஆம் இடம் வக்ரம் அடைகிறாரு. சனி வக்ர நிவர்த்தியை நோக்கி ரெடி ஆகிறாரு. குரு 4ஆம் பாவம் வக்ரம் அடைகிறாருன்றது சுக தாயார் ஸ்தானம், அங்கே வக்ரம் அடைகிறாரு. ஆனால் சனி வந்து வக்ர நிவர்த்தியை நோக்கி போகிறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டால் பெரிய ப்ளஸ் அப்படின்னு இல்லை, பெரிய மைனஸ் அப்படின்னும் இல்லை, ஆவரேஜாக இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜாபு, கேரியரு, ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப் அக்டோபர் ப்ரொஃபஷன் லைஃப்பில் இருக்கிற தடையை நீக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி ஓடிட்டுருக்கு அதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கு, ஓடும். செகண்ட் ஆஃப் ஆஃப் அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் ஒரு முயற்சி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஓரளவுக்கு ஒரு தொழில் செய்கிறீங்க, இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அவங்களெல்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சுக்கலாம். சக ஊழியர்கள்னால காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதே மாதிரி மேல் அதிகாரிகள்னால காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு காலில் விழாத குறைய அப்படியே கொஞ்சம் நைஸாக சஸ்கா மஸ்காலாம் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஒரு காஃபி குடிங்க சார், டீ குடிங்க சார் அப்படி எல்லாம் பண்ணி அவங்க கொஞ்சம் அல்ட்ரா மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் இல்லைங்களா. அது செகண்ட் ஆஃப் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ஆஃப் ட்ரை பண்ணி அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு வரலாம், புரியுதுங்களா. செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு, அதை தான் நான் சொன்னேன், ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு. ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஜாப் வேணும், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறைய கும்பம் வந்து பாருங்கள், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேங்க, அந்த இடத்துல என்னை ஸ்டிக் ஆன் பண்ணவே முடியல, நான் வந்து வேறு வேலைக்கு தான் போகணும். இப்போ போன வாரம் கூட ஒரு பொண்ணு பேசிச்சு, இல்லை மேடம் எனக்கு அந்த இடத்துல ஸ்டிக் ஆன் பண்ணவே முடியல, பயங்கர காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த பொண்ணு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அக்டோபர் மாதம் செகண்ட் ஆஃபில் நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு. இதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்து ஒரு செகண்ட் ஆஃபில் நம்ம கொஞ்சம் வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள், ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்துடும். வேலை சேஞ்ச் பண்ணணும், இடத்த மாற்றணும், பிஸ்னஸை மாற்றணும் அப்படின்னா பெரும்பாலும் மாற்றாத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியவே இல்லைன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்யுங்க. அது செகண்ட் ஆஃபில் செய்யுங்க. சரிங்களா. லவ்வு, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக போகும். சரிங்களா. கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கும்பம் வந்து ஜென்ம சனியில் இருக்குது. பொதுவாக ஜென்ம சனியில் இருக்கும்போது கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. சனி பகவானுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. கல்யாணத்தை வந்து கெடுக்கவே மாட்டார் சனி. ஓகேங்களா. ஜென்ம சனி இருக்குது அப்படின்னும் போது பொதுவாக நம்மளுக்கு இந்த சனி நல்லா இல்லை அப்படின்னா புது உறவுகள் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. அவங்க வந்து ப்ளசண்ட்டாக உள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேய் மாதிரி மாறுவாங்க. அந்த மாதிரி புது உறவுகள் மூலிமா சில பிரச்சனைகள் வரும். ஜென்ம சனி தாராளமாக கல்யாணத்துக்கு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அக்டோபரில் சுக்கிரன். ஸோ அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆஃபில் சுக்கிரன் வந்து நல்லா தாங்க இருக்கார். ஆனால் அவர் வந்து கலத்திர ஸ்தானாதிபதி. அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 8லேருந்து 9ஆம் இடம்.
இது வந்து கேதுவோட சூரியன் நீச்சம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கலத்த ஸ்தானாதிபதி வலுஇழந்து நிற்கிறார். அப்போ திருமண முயற்சிகள் எடுக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சுக்கிரனோட ஒரு பாவத்தை பார்க்கணும், சுக்கிரனோட ஒரு ஸ்தானத்தை பார்க்கணும், சுக்கிரனோட ஒரு வலு பலத்தை பார்க்கணும். அவர் வந்து வலுவிழந்து நிற்கிறாரு அப்படின்னும் போது நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம். அப்போ பேச்சுவார்த்தைலாம் நடத்தலாம், பட்டு இந்த மாதமே பண்ணணும் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் உங்களோட சுயஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. சுயஜாதகம் பார்த்து நல்லா இருக்குன்னா யூ கேன் கோ த்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸும் நல்லா இருக்கா, ஓரளவுக்கு சுமாராக போகும். இந்த மாதம் முழுசும் நீங்கள் வந்து பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்களோட லவ் பண்ணுற பையன்கிட்டேயோ இல்லை லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டேயோ நீங்கள் வந்து பேச போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அவள் ஒரு புது பிரச்சனை கொடுப்பா, அங்கே அந்த பையன் ஒரு புது பிரச்சனையை கொடுப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதம் அப்படியே ஸ்மூத்தாக டீல் பண்ணிக்கிறோம். நானே எத்தனையோ டென்ஷனில் எத்தனையோ பிரச்சனையில் ஃபோன் பண்ணுறேன், இல்லை நீ வேற என்னை இரிட்டேட் பண்ணுறியா அப்படின்னு சட்டை போட வேண்டாம். அவளுக்கு இருக்க பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்கிறா, உங்கள் பிரச்சனை நீங்கள் அவகிட்ட சொல்கிறீங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் வரும். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, உன்னை போய் நான் லவ் பண்ணணுன்னு அவள் சொல்ல, உன்னை போய் நான் லவ் பண்ணணுன்னு நீங்கள் சொல்ல. ஸோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, இவன் நம்மளுக்கு செட் ஆவாளா, நம்ம தெரியாமல் வந்து செலக்ட் பண்ணிட்டோமா, இவளை தப்பாக முடிவு எடுத்துட்டோமா, அந்த மாதிரி பெரிய முடிவுக்கெலாம் போகவே வேண்டாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஊடலும் கூடலும் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லவ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் தொடரும். ஸோ அது அப்படியே கம்முனு என்னமோ அவளுக்கு மூட் சேஞ்ச் ஆகிருக்கு, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? பெருசாக முடிவு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் நோக்கி கொண்டு போகிறோமா இந்த மாதம் வேண்டாம். ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-8 ஸ்தானங்கள் நல்லா இல்லை. ராவுக்கு எதுவும் ஆக்கியபை பண்ணியிருக்காங்க. தடைகளை உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று தடை. ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும் இந்த மாதமும். பொதுவாகவே கொஞ்ச நாளாக அப்படி தான் இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் மனப்போராட்டம், கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கும். புரியுதுங்களா? ஏங்க நல்ல வார்த்தை சொல்லுங்கள், இல்லைங்க என்ன இருக்கோ அதை சொல்லிடுறோம். சரிங்களா? பொதுவாக அப்படி இருக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு சும்மாவே சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா? என்ன இருக்கோ அதை சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட மனதில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா குறைச்சிக்கோங்க. குறைச்சி படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட முயற்சியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. முயற்சியை மூலதனமாக போடுங்க. இப்போ தொழில் அப்படின்னாலும் உங்கள் முயற்சி தான் மூலதனம். படிப்பில் முன்னேற்றம் அப்படின்னாலும் உங்கள் முயற்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அப்போ தான் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சூரியனோடு இணைஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. அதாவது இந்த சுக்கிரனோ சூரியனோ புதனோ அப்படி மாறி மாறி போகும்போது மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா திடீர் நல்லா இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். திடீர் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களை பற்றி யோசிக்கிறத விட படிப்பில் ஃபோக்கஸை, கான்சன்ட்ரேஷனை, முயற்சி அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் ஸ்மூத்தாக போயிடும். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? பெருசாக வந்து ஹிண்ட்ரன்ஸ் இல்லை. உங்களுக்கு எஃபர்ட் இருக்குது அப்படின்னா, எஃபர்ட் இல்லைன்னா பெருசாக லாஸ் இருக்குது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பெண்கள், ஒர்க்கிங் உமன், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலை பளு குறைஞ்சா மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களை ரிலாக்ஸ் பண்ணி விடும். இதை வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கொஞ்ச நாளாக வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, மனதளவில் நிறைய பாதிப்பு, அதனால் உடல் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ், உடல் அளவுலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலும்பு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, தலைவலி, இப்படி ஏகப்பட்ட விஷயம், சளி இருந்துகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்க தான் செஞ்சிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பரவாயில்ல, நான் ரொம்ப ஓடியாடின மாதிரி இருந்துச்சு, இப்போ பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து ஹெல்த்து, ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேர் எடுக்கணும். பொதுவாக சனி சரியில்லை அப்படின்னாலே நம்ம பயணங்கள் மேற்கொள்ளும் போது உஷாராக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது உஷாராக இருக்கணும். ஏன்னா குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அதில் ஆரோக்கியத்தில் கவனத்தை கொஞ்சம் தூக்கலாகவே பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் வந்து ஓரளவுக்கு உங்களால் ஓவர்டேக் பண்ண முடியும். மெயினாக வந்து நீங்கள் வண்டி போகிறீங்க அப்படின்னா ஸ்பீடாக ஓட்டுறது வேண்டாம். காதில் ஃபோனை வச்சுட்டே ஓட்டுறது வேண்டாம். கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கன்னா ரொம்ப தொலைதூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா 1 முறைக்கு 4 முறை யோசித்து போகலாமா அப்படின்னு பார்த்து போங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது 2 and 8 இருக்கிறது ஒரு வந்து பார்த்திங்கன்னா கேர் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஜென்ரலாகவே 2 and 8 ராகு கேது அது வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம், துஷ்தானம். இங்கே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தில் ஒரு பெரிய ஹசார்ட் ஏற்படும். எல்லாருக்கும் இல்லை, பெருசுனோடனே நீங்கள் பயந்துடாதீங்க. ஆரோக்கியத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க. சரிங்களா? சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள்,
தண்ணி நிறைய குடிங்க, வண்டி ஓட்டும்போது கேர்ஃபுல்லாக ஓடுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கும்பம் ஓடிடும். இதுவும் கடந்து போகும். இந்த மாதம் ரொம்ப ஸ்மூத்தாக ஓடிடும். கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள்.